3 விஷயங்கள் அவர் நமக்கு செய்திருக்கிறார். என்ன விஷயம்? நம்மளை நடத்தி வந்தார். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். நம்மளை நடத்தி வந்தார், நடத்தினார், நடத்துவார். கையை தட்டி வேகமா பிரைஸ் காட். நல்ல மறுபடியும் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். நடத்தி வந்தார், நடத்தினார், நடத்துவார். ஆமென். இருக்கிறீங்களா? இப்போ இந்த ஆண்டு தொடங்கி நம்மளை தேவன் நடத்தி வந்தார், நடத்தினார், இனி நடத்துவார். எத்தனை பேர் ஆமென்றீங்க? நம்மளை எப்படி நடத்தி வந்தாரா? எதுக்காக அவரை துதிக்கணுமா? யோவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் சம்பூரணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். Praise God. எப்படி நடத்தி வந்தாரா? அதிசயமாய் நடத்தி வந்த. இந்த வசனம் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. அவர்கள் மாம்சத்தின்படி வாக்குத்தத்தின்படி பிறந்திருந்தாலும் நம் ஆவின்படி இரத்தத்தின்படி நாம் மறுவாழ்வில் பிறந்து நம்ம ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். என்ன சொல்றாரு பாருங்க, உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த. பிரைஸ் காட். இப்போ நடத்தி வந்த அப்படின்னு நல்லா யோசித்து பாருங்களேன். ஒரு தகப்பன் போல, ஒரு தாயை போல, ஒரு மெய்ப்பன் போல, ஒரு நல்ல டீச்சர் போல நீ சொல்லிக்கினே போகலாம். எதுக்காக அவரை துதிக்கணுமா? எப்படியா? அதிசயமாய் நடத்தி வந்த. நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னா அதிசயம் என்பது காணக்கூடியது. எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். அதிசயம் என்பது காணக்கூடியது. இந்த ஆண்டு தொடங்கி நீங்கள் பார்க்கும்படி கடவுள் எத்தனை அதிசயம் செய்தார். இஸ்ரவேல் மக்களுக்கு என்ன அதிசயம் செய்தார் கவனிக்கணும். ஏன் நம்ம துதிக்கணுமா? சங்கீதங்களின் புஸ்தகம் 105ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தையும் வாசிக்கலாமா? செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள். கவனிங்கள். எதுக்காக துதிக்க வேண்டுமா? அவர் நம்மை அதிசயமாய் நடத்தி வந்ததை நினைவு கூறும்படி. நன்றாக கவனிக்க வேண்டும். நினைவு கூறும்படி. அதே சங்கீதம் 106ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். எங்கள் பிதாக்கள் எகிப்திலே உம்முடைய அதிசயங்களை உணராமலும் உம்முடைய கிருபைகளின் திரட்சியை நினையாமலும் உணராமலும் போய். நன்றாக கவனிக்க வேண்டும். ஏன் நம்ம துதிக்கிறேன்னு சொன்னால் நம்மளை அதிசயமாய் நடத்தி வந்த. நன்றாக கவனிக்க வேண்டும். இது என்ன சொல்றாரு தாவீது? கவனிக்க. சங்கீதக்காரர் சொல்லும்போது நினைவு கூற வேண்டாமா? இந்த நினைவு கூறாத இஸ்ரவேல் மக்கள் உணரவில்லையா? நினைவு கூறவில்லையா? அப்போ நாம் அந்த மக்களை போல அல்ல. நம்மை தேவன் கவனிக்க வேண்டும். அற்புதமாய் நடத்தி வந்தார். ஆமென். நன்றாக கவனிக்க வேண்டும். 430 வருஷம் அடிமைகளாக இருந்தவர்களை யோசித்து பாருங்களேன். 400 வருஷம் 4 தலைமுறை அப்படியே தலைமுறை அடிமைகளை வேலை சாப்பாடு வேலை, ஒரு நிம்மதி இல்லாத புலம்பல், உபத்திரம், கஷ்டம், கண்ணீர், இப்படியாப்பட்ட பிள்ளைகளை ஆண்டவர் நல்லா கவனிக்க வேண்டும். முதல்ல அவர் எப்படி கவனிக்க வேண்டும், எப்படி நடத்தினாரா? அதே சங்கீதங்களின் புஸ்தகம் வாசிக்கலாமே. சங்கீதங்களின் புஸ்தகம் 105ஆம் சங்கீதம் 38ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எகிப்தியர் அவர்களுக்கு பயந்ததினால் அவர்கள் புறப்பட்ட போது மகிழ்ந்தார்கள். நன்றாக கவனிக்க வேண்டும். அவங்க எப்படி புறப்பட்டாங்களாம்? 37ஆம் வசனம். வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ண. நன்றாக கவனிக்க வேண்டும். நடத்தி வந்த அப்படின்னா கடவுள் கவனிக்க. புறப்பட பண்ணினார் அப்படின்னா கடவுள் நிற்கிறார். நான் இருக்கிறேன், நீ தைரியமாக புறப்படுங்க, தைரியமாக போங்க, தைரியமாக நடங்க. நல்ல கவனிங்க. எப்படி புறப்பட பண்ணினார் பாருங்களேன். வெள்ளியோடு பொன்னோடு புறப்பட பண்ணினார். இந்த வருஷம் தொடங்கி எவ்வளோ நெருக்கம், எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ உபத்திரம், எவ்வளோ பாடுகள். ஆனால் கடவுளோட வருமானத்தில் கவனிக்க எப்படியாவது அதை கொடுத்து
நம்மளை அதிசயமாக நடத்தி வந்தார். கரங்களை தட்டி உற்சாகத்தோடு நல்ல வேகமாக. நம்ம நினைக்கிற இந்த மாதம் எப்படி நடக்க போதோ, இந்த வாரம் எப்படி நடக்க போதோ, இது எப்படி சந்திக்க போதும் நினைச்சோம். ஆனால் அவருக்கு பைபிள் பாருங்கள், இஸ்ரவேல் மக்களை வெள்ளியோடும் பொண்ணோடும் புறப்பட பண்ணி. யோசித்து பாருங்களேன். நேற்று 2 நாளைக்கு முன்னே ஒரு அம்மா ஃபோன் பண்ணாங்க. ஐயா பிரைஸ் லார்ட் ஐயா, பல வருஷமாக ஒரு பணத்துக்காக ஜெபம் பண்ணேன், வரவே இல்லை. உங்கள் யூடியூப் பார்த்தேன் ஐயா, அந்த கட்டு உடைக்கிற ஜெபம் நான் கேட்டுகிட்டே இருந்தேன். நீங்கள் இந்த ஃபைனான்ஸ்லாம் ஜெபிக்கிறீங்க, அந்த ஜெபத்தை கேட்டு நான் ஜெபிச்சு அப்படியே கேட்டுகிட்டே இருக்கும்போது கண்ணில் தண்ணி தாரையாக வந்தது. ஜெபம் பண்ணேன், ரொம்ப நாளாக ஜெபம் பண்ணுற ஒரு பணம் எனக்கு வரணும், வராமல் இருந்தது. பார்த்தீங்கன்னா எனக்கு நைட்டே எனக்கு மெசேஜ் வந்தது ஐயா, 35 லட்சம் எனக்கு வந்துடுச்சு ஐயா. எத்தனை லட்சம்? 35 லட்சம் வந்தது. ரொம்ப நன்றி, உங்கள் அக்கௌண்ட் நம்பர் கொடுங்கண்ணா. என் நம்பரு. எவ்வளோ சந்தோஷம். எத்தனை லட்சம் கணக்கு போடுங்க. 30 லட்சத்துக்கு தசமானம் எவ்வளோ வரணும்? 3 லட்சம் வரணும். நான் சொன்னேன் வேணாம்மா, இருக்கட்டும் பரவாயில்ல, நீங்கள் வச்சிங்க பரவாயில்லன்னு. இல்லையா உங்கள் அக்கௌண்ட் நம்பர் கொடுங்க. இல்லை இருக்கட்டும் பரவாயில்லம்மான்னு வயசானவங்க போல். எனக்கு சந்தோஷம் ஐயா, வீடு கட்ட முடியாது இருந்தது, வந்துடுச்சு பணம். நான் சொன்னேன் எனக்கு கூகுள் பே நம்பர் சொல்கிறேன், கோச்சிக்காதீங்க ஐயா, ஒரு 500 ரூபா போடுறேன். எவ்வளோ போகிறேன்? நான் சிரிச்சுருந்தான் ஜெபம் பண்ணேன். நம்மளுக்கு என்னன்னா, பல வருஷமாக தடப்பட்ட ஆசீர்வாதத்தை நம்ம ஜெபத்து மூலிமா கத்த கொடுத்தார்ல. ஆமேன். அப்போ அது கவனிக்க வேண்டும். அவங்களுக்கு என்ன இல்லைன்னா உணர்வு, நினைவு இல்லை. இஸ்ரவேல் மக்களுக்கு கவனிக்க அவன் சொல்கிறாரு பாருங்க, அவர்கள் உணர்வும் நினைவில்லாதனால அப்படின்றான். அப்போ இந்த உணர்வு என்பது யாரால் நம்ம விடுவிக்கப்பட்டிருக்கிறோம், யாரால் புறப்பட்டு இருக்கிறோம், யாரால் நம்ம நல்லா இருக்கிறோம், யாரால் சுகமாக இருக்கிறோம், யாரால் நன்மை வருது, அந்த உணர்வும் நினைவு நம்மக்கிட்ட இருந்தால் நமக்குள்ளே என்ன வரும்? நன்றி இருதயம். கையை தட்டுங்க ஆண்டவருக்கு. அல்லேலூயா. அந்த உணர்வு இல்லைன்னா அந்த நன்றி மறந்துடும். 10 பேர் குஷ்டரோகி இயேசுவை தேடி வந்தான். கூப்பிட்றான், இயேசுவை கூப்பிட்றான். என்னன்னு கேட்குறாரு, சொஸ்தமாகணும், போ உங்களை ஆசாரியை போய் காட்டுன்றாரு. போகும்போதே அவளுக்கு சொஸ்தமாக்கப்படுறான். பைபிள் சட்டத்தின்படி லேவியராகமம் 13 குஷ்டரோகியை ஆசாரியன் தான் போய் பார்க்கணும். அவன் தான் சொல்லணும், இது இந்த குஷ்டம் சொல்லி அவன் என்ன பண்ணும், வெளியே வரணும். ஊருக்குள்ளே வருவதற்கு அவன் கொடுக்கணும், என்னது சர்டிஃபிகேட் கொடுக்கணும். ஆனால் இவன் சொல்லும் போதே புறப்படுறாங்க, சுகமாக்கப்படுறான். ஆனால் நன்றி சொல்ல ஒருத்தன் தான் வந்தான். எனக்கு அன்பானவர்களே, முதல் நம்ம ஆண்டவர் அவங்க என்ன செய்த, அவங்க பட்ட உழைப்புக்கு அந்த வெள்ளியும் பொன்னியும் வாங்கி கொடுத்தார். 2வது பாருங்கள், அது 38ஆம் வசனத்தில் வாசித்து பாருங்கள். அப்படி வாசிக்கலாம். 30 எதுக்கு நம்ம இன்னைக்கு நன்றி சொல்ல போறோம் பாருங்க. அதே சங்கீதம் 105:38. எகிப்தியர் அவர்களுக்கு பயந்ததினால் அவர்கள் புறப்பட்ட போது மகிழ்ந்தார்கள். பிசாசு அவளை சீக்கிரம் விட்டு போல. என்ன நான் மக்கார் பண்ணா, என்ன நான் போராட்டம் பண்ணா, ஆனால் கடவுள் அவனுக்கு பயத்தை உருவாக்கி எவ்வளவு நமக்கு எதுக்கிட்ட பிரச்சனைன்னு சொல்லி அவளை புறப்பட பண்ணினான். வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. விரித்து இரவை வெளிச்சமாக்குகிறதற்காக அக்கினியையும் தந்தார். நன்றாக கவனிக்க வேண்டும். அவங்க புறப்படும் போதே நல்லா கவனிக்க வேண்டும். மேகம் அக்கினி, எல்லாம் சொல்லுங்க பின்னம்மா. மேகம் அக்கினி. ஏம்மா வெள்ளி பொண்ணு வந்துடுச்சுங்க. அவங்க சுமந்துன்னு போகிறாங்க, ஆடு மாடோடு போகிறாங்க. அந்த மேகம் ஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும் நீ யாத்திராகம் 14ஆம் அதிகாரத்தை படிச்சிங்கன்னா ஒரு அற்புதமான விஷயம். பார்வோன் அவளை அனுப்பிவிட்டு பின்தொடர்ந்து வரான். இந்த 14:25 வாசிங்க. நம்ம யாத்திராகம் 14:25 வாசிங்க. அவர்களுடைய ரதங்களில் இருந்து உருளைகள் கழவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலரை விட்டு ஓடி போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார். எவ்வளவு பாருங்க, எங்கிருந்து பார்க்கறாரு அவரு? அக்னி ஸ்தம்பத்திலிருந்து, மேக ஸ்தம்பத்திலிருந்து பார்த்து தன் ஜனங்களை விட்டு போகலை. நல்லா கவனம். நம்ம என்ன பண்ணுறோம், பணத்தை கொடுத்துட்டு சரிப்பா நீ நல்லா இருப்பான்னு அனுப்பலை.
அவர் கூடியே அக்னி ஸ்தம்பமா மேகஸ்தம்பம் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஏன்னா இவன் அனுப்பினவன் சும்மா இருக்க மாட்டான்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கிறார். பின்னாடியே வரான். ஆனால் கடவுள் பாருங்க, பின்னாடி வந்தவனை வருத்தத்தோடு வர வைத்து அவனை அழிக்க செய்தார். கையை தட்டி வேகமாக. எத்தனை சத்துரு, எத்தனை பிரச்சனை, எத்தனை போராட்டம் நம்மளை பின்தொடர்ந்து கொண்டே இருந்தது, வந்தது, நெருங்கினது. நம்மளுக்கு ஒரு பக்கம் பயமாக இருந்தது. ஆனால் இப்போ அவங்க இல்லை. ஆமென். நீங்கள் தேடி பார்த்தா கூட அது இருக்காது. ஏனென்றால் ஆண்டவர் பைபிள் பாருங்கள், அவங்க எப்படி புறப்பட்டாங்களா? மகிழ்ச்சியோடு புறப்பட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். சத்தத்தை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி. அதிசயம் என்பது கவனிக்க வேண்டியது எங்கே நடந்தா? எகிப்தில் நடந்த சம்பவங்கள். வெள்ளியோடு புறப்பட பண்ணினார், அவளை சங்கரித்து புறப்பட பண்ணினார். 39ஆம் வசனம் வாசிங்கம்மா. மறைவுக்காக விரித்து இரவை வெளிச்சமாக்குகிறதற்காக அக்கினியையும் தந்தார். மேகம் அக்கினி சொல்லிட்டு கவனிங்கம்மா. மேகம் அக்கினி. அவங்க வந்த இடம் பார்த்தீங்கன்னா என்னால் கவனிக்க வேண்டும். இப்போ செங்கடலை பிளந்து வந்துட்டாங்க. வந்த இடம் எங்கன்னா வனாந்திரமான இடம். எந்த இடம்? நீங்களே யோசித்து பாருங்க. என்ன இடம்? வனாந்திரமாக. எல்லாம் சொல்லுங்க வாய்த்து. என்ன இடம்? என்ன இடம்? நல்ல கவனிங்க. ரட்சிக்கப்பட்ட அப்புறம் பார்த்து நம்ம கூட சொந்தம் பந்தால கிட்ட வர மாட்டாங்க பாருங்க. உதவி பண்ண கிட்ட இருக்க மாட்டான், பேசுகிறவன் கிட்ட இருக்க மாட்டான், அன்பாக இருந்தவன் கிட்ட இருக்க மாட்டான். ஆனால் இந்த இடத்துல கடவுள் பாருங்கள், வனாந்திரம் என்பது வெப்பமான இடம், அனல் நிறைந்த இடம். ஆனால் மேகத்தை வச்சு கூழாக்கிட்டார். இன்னொன்று பாருங்கள், வனாந்திரத்தில் வந்து பார்த்தா மிருகங்கள் அதிகமாக இருக்கும். ஆனால் மிருகம் வராதபடி அக்கினி ஸ்தம்பமாக இருந்தார். ஏன்னா மிருகத்துக்கு வந்து பயமே நெருப்பு தான். எவ்வளோ அற்புதமான இறைவன் பார்த்தீங்களா? அதிசயமாய் நடத்தி வந்த. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கே தெரியாது, நீங்கள் தூங்குறீங்க நைட்டில், எத்தனையோ மந்திரவாதி ஆவியில் ஏவி அனுப்புகிறான், போயிட்டு வா வந்து வா. ஆனால் வருது ஓடிப்போது. ஏன்னா அவங்கள சுற்றிற அக்கினி பற்றி எரியுது. நம்மளை சுற்றிற அக்கினி மதியெல்லாம் அவர் இருக்கிறார். நம்மளை சுற்றிற அக்னியாக எரிந்து கொண்டிருக்கிற கடவுள். 40ஆம் வசனத்தை வாசிங்களாமா. கேட்டார்கள், கேட்டார்கள். அவர் காடைகளை வர பண்ணினார். வனாந்திரத்தில் அடுப்பு இல்லை, விறகு இல்லை, அண்டா குண்டா இல்லை, பானை இல்லை, எதுவுமே இல்லை. கேட்டார்கள், அவர் காடைகளை காடையம்மா. ஐயோ, சொல்லும் போதே வாயில் எச்ச ஊத்துது பாருங்க. அவங்க அடுப்பெல்லாம் வச்சு ஒரு குண்டாய் வச்சு தண்ணி ஊற்றி சாப்பாடு சேர்ந்து சாப்பிடல, கேட்டதை கொடுத்தார். தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர். வான அப்பத்தினாலும் அவர்களை திருப்தியாக்கினார். 41ஆம் வசனம். கண்மலையை திறந்தார். தண்ணி எங்க? சாப்பாடு ஓகே, தண்ணி எங்க? வனாந்திரத்து தண்ணி எங்க இருக்கும்? கண்மலையை பிளந்து தண்ணீரை கொடுத்தார். 43 வாசித்துங்க. தம்முடைய ஜனத்தை களிப்போடும் தாம் தெரிந்து கொண்டவர்களை கம்பீர சத்தத்தோடும் புறப்பட பண்ணி. கரங்களை தட்டிங்க பாப்பா. புறப்பட பண்ணி. நல்ல கையை தட்டிக்கிட்டே கொஞ்ச நேரம். ஆமென். வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினா. நோக்கம் லேவியராகமம் 26:13 நீங்கள் எகிப்தில் அடிமையாக இராதபடி உங்களை புறப்பட செய்த கர்த்தர் நானே. இந்த உலகத்தில் நம்ம அடிமையாக இருப்பது தேவ சித்தம் கிடையாது. வறுமையோடு வியாதியோடு இருப்பது தேவ சித்தம் கிடையாது. நன்றாக கவனிக்க வேண்டும். எந்த பிசாசோடு மந்திரத்தோடு கட்டப்பட்டிருப்பது தேவ சித்தம் கிடையாது. அப்போ என்ன பண்ணுறாரு கவனிங்க. அந்த பஸ்காவின் ரத்தத்தின் மூலியமா கவனிக்க வேண்டும். எந்த வீட்டெல்லாம் பூசப்படுதோ அங்கெல்லாம் சங்கரத்தோதரை கூப்பிட்றாரு. உனக்கு சொல்கிறேன், எல்லாம் எகிப்து வீட்டுக்கு போ. யார் வீட்டில் நிலக்கால் ரத்தம் இல்லையோ அந்த வீட்டு தலைச்சம்பள்ளி என்ன பண்ணு, சங்கரி. ஏன்னா அற்புதம் நடக்குது, அதிசயம் நடக்குது. பார்வோன் பயப்பட மாட்டான், மேலே 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 உபர்த்தத்தை கொடுக்குறான். ஆனால் கடைசி கவனிக்க வேண்டும். நான் நினைக்கிறேன் இந்த சங்கார தூதன் சும்மா இருந்திருக்க மாட்டான். ஐயா, ஏன் கடவுள் ரத்தம் பூசப்பட வீட்டுக்கு மட்டும் எதுவும் பண்ணாதுன்றாரு? அவங்கள அவ்வளோ உத்தமமான மக்களா, அவ்வளோ உண்மையான ஜனங்களா, அவ்வளோ பரிசுத்தமான ஜனங்களா? அம்மா கவனிங்க.
ஏன்னா இந்த புது வருஷத்துக்கு பூப்ப ரொம்ப பேர் சபையில் வந்து சுத்திகரிப்பு இருக்கும். ஒரு வாரம் சுத்திகரிப்பு, ஒரு மாதம் சுத்திகரிப்பு, 40 நாள் சுத்திகரிப்பு வச்சுருப்பான். நான் நினைக்கிற தூதன் பார்த்துருப்பான். அப்போ இந்த ஜனங்க, ரத்த பூசப்பட்ட ஜனங்க உண்மையான மக்களா, ஒத்துமான ஜனங்களா, அப்படியே பார்த்துக்கிட்டே போயிருப்பான். எட்டி பார்த்தா சன் டிவி பார்த்துனுக்குது, நாடகம் பார்த்துனுக்குது. ஐயோ ஆண்டவரே, நீ சொல்கிறப்பல பரிசுத்தமாக இல்லை ஆண்டவரே. சரி, பக்கத்து வீட்டில் போகிறாரு, அங்கே போனால் இங்கிலீஷ் படம் பார்த்துனுக்கிறான். இப்படி மாறி மாறி பார்த்துட்டு ஒருவேளை அந்த தூதனுக்கு வயிறெல்லாம் எரிஞ்சிருக்கும். எகிப்தியும் கூட பயந்துருக்கிறான். எங்கடா என் பிள்ளை செத்துருப்போன்னு சொல்லி பயந்து நடுங்கி ஏதோ பூஜை கீஜை பண்ணி பக்தியாகிறான். ஆனால் இந்த வீட்டில் போனால் ஜாலியாக அப்படியே பாட்டு பாடினு சண்டை பேசிக்கிட்டு ஜாலியாக இருக்குதுங்க. ஒருத்தோட பக்தியே இல்லை. நான் நினைக்கிற சங்காரத்தூதன் சொல்லியிருப்பான், ஆண்டவரே நீ பூசப்பட்ட எல்லா வீட்டுக்கு நான் போனேன், ஒவ்வொரு பதில் படிக்கல, யாரும் ஜெபம் பண்ணல, தேவைக்கு மட்டும் அழுதுனுக்குது, தேவைக்கு மட்டும் வராங்க. ஆண்டவரே என்னப்பா சொல்கிற? எப்பா அந்த மக்களை பார்க்காத, நான் சின்ன ரத்தத்தை பாரு, போ. அந்த ரத்தம் அவளை மாற்றும், ரத்தம் சரிப்படுத்தும், ரத்தம் உருவாக்கும், போ. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். எப்படி நடத்தினாரா? அதிசயமாக நடத்தி வந்த. நீ யோசித்து பாருங்க, நடத்தினா நடத்தலையா? சின்ன சின்ன விஷயத்தை கூட நன்றி சொல்ல பழகுங்க. பெருசா அப்புறம் எவ்வளோ பெரிய விஷயம். பாவத்தை விட்டு வெளியே வந்துருக்கோம், சாபத்தை விட்டு வெளியே வந்திருக்கிறோம். இன்றைக்கி 4 பேர் மதிக்கும்படி கத்தை உயர்த்தி வச்சிருக்கிறாரு, கனப்படுத்தி வச்சிருக்கிறாரு. எவ்வளோ அதிசயமாக இன்றைக்கி எல்லாம் நைட்டு போல் வேலை செய்கிறான். ஒருவேளை சாப்பிட முடியல, என்னையா சுகர்ன்றான். இன்றைக்கி நல்ல சாப்பாடு கத்தை கொடுத்துருக்காரு, நல்ல தூக்கத்தை கொடுத்துருக்காரு. அப்புறமா கோடியாக பணத்தை தூக்கல, மாத்திரப்படும் தூங்குறான். அதிசயமாக நடத்தி வந்தேன். உன் தேவனாய் கர்த்தர் நாமத்தை துதிப்பார்களாக. கரங்களை தட்டி உற்சாகத்தோடு நல்ல ஆயை திறந்து நன்றி சொல்லுவோமா? நீங்கள் அது நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க. அந்த பழக்கத்தை கொண்டு அப்படியே பட்ட பழக்கம் உள்ளவங்க நல்ல கவனிங்க, முறுமுறுக்கவே மாட்டான். அவங்க சொல்கிறாங்க, உணராமலும் நினையாமல் போனார்கள். இது ரெண்டும் எங்கே இல்லையோ துதி இருக்காது. என்ன இருக்காது? நினையாமலும் உணராமலும் துதி எங்கே இல்லை, ரெண்டும் இல்லையோ அங்கே துதி இருக்காது. அங்கே என்ன இருக்கும்? ஜபம் இருக்கும், அங்கே இருக்கும், உபவாசம் இருக்கும், ஆனால் துதி இருக்காது. அப்போ இந்த மாதம் தேவ பிள்ளைகளை கத்த சின்ன சின்ன விஷயத்தை செய்தால் கூட நன்றி சொல்லிக்கிட்டே வாங்க. செய்து பாருங்களேன், செய்து பாருங்களேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே சொல்லி முடியாத இவர்களுக்கா ஸ்தோத்திரம். அளவில்லாவரின் கிருபைகளுக்காக ஆயுள் முழுவதும் ஸ்தோத்திரம். கவனிங்க, எப்படி நடத்தி வந்த? அதிசயமாக நடத்தி வந்த. அதிசயம் தெரியுமாம்மா? நீயும் நானும் எதுவுமே செய்யலம்மா, அவரையே செய்து கொண்டது அதிசயம். வாயை தரங்களேன் பாருங்க. உங்களுக்கு உணர்வே இல்லை, நினைவே இல்லை. இந்த நினைவும் உணர்வு இல்லாதவங்க எப்படி இருப்பாங்களா? கவனிங்க, எவ்வளோ அற்புதம் செய்து அவங்க துதிக்காமல் போனது என்ன பண்ணிட்டாங்க? சங்கீதங்கள் புஸ்தகம் அதை வாசிங்களேன், கொண்டு போகிறேன் பாருங்க. சங்கீதம் 106 சங்கீதம் 13 வசனத்தை வாசிக்கலாம். ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கவனிங்க, இவ்வளோ அதிசயமா நடத்தி வந்த கடவுளை சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள். ஏன் மறந்தாங்களா? 35 வசனம். ஜாதிகளுடனே கலந்து அவர்கள் கிரியைகளை கற்று. அம்மா,
அவரே அற்புதம் செய்து எல்லாம் பண்ணி எல்லாம் செய்து காடையை கொடுத்து தண்ணியை பிளந்து வெள்ளிய பொண்ணு கூட எல்லாமே பண்ணி நல்ல வசதி வாய்ப்புகள் வந்த உடனே கடவுளுக்கு நன்றி சொல்ல கூப்பிட்டா நேரம் இல்லை, டைம் இல்லை, சாரி, அவருக்கு வேலை, அவருக்கு தலைவலி, வயிற்று வலி சொல்லிட்டு சும்மா இல்லை, இதெல்லாம் சொல்லிட்டு என்ன பண்ணுறான் பாருங்க, ஜாதிகளோடு கலந்து அவனுடைய கிரியை கற்றுக்கொண்டாங்களாம். கற்றுக்கொண்டு என்ன செய்தாங்களாமா? அவர்களுடைய 19ஆம் வசனம் 20ஆம் வசனம் வாசி, அப்பதான் புரியும் உங்களுக்கு. அவர்கள் ஓரேப்பிலே ஒரு கன்றுக்குட்டியை பாருங்கம்மா, கன்றுக்குட்டியை உண்டாக்கி வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகத்தை நமஸ்கரித்தார்கள். ஐயோ 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 20ஆம் வசனம் வாசிங்க சிஸ்டர். தங்கள் மகிமையை புல்லை தின் கடவுள் கொடுத்த மகிமையை, அறிவை, சாயலை புல்ல தின்கிற மாட்டின் சாயலாக மாற்றினார்கள். அம்மா, கடவுளுக்கு செலுத்த வேண்டிய மகிமையை உங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்த இதுதான் சொல்லி கண்ணுக்குட்டியை உருவாக்கிட்டு ஆரோன் கிட்ட போய் கவனிக்க வேண்டும். அந்த மகிமையை செலுத்திட்டான். என்ன கொடுமை பார்த்தீங்களா? இந்த உணர்வும் நினைவு இல்லாதவங்களுக்கு என்ன நடக்குது? கடவுளுடைய கிரியை மறக்கிற என்ன நடக்குது? இவங்க அந்நிய மக்களோடு கலந்துருக்கான்னு அர்த்தம். உங்கள் வாயில் தேவனை துதிக்கிற துதி வரல, பாட வரல, நன்றி சொல்ல வரலன்னா உங்கள் ஐக்கியம் உலக மக்களோடு இருக்குது. உங்களுக்கு கொடுத்த மகிமை, உங்களுக்கு கொடுத்த கனம், உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை நீங்கள் யாருக்கோ கொடுத்து விட்டீங்க. நன்றாக கவனிக்க வேண்டும். ஆனால் தெய்வம் பாருங்க, தொடர்ந்து நீங்கள் அதே சங்கீதம், சிதறிக்கப்பட்டார்கள். நன்றாக கவனிங்கம்மா, சிதறிக்கப்பட்டார்கள், அடிமையாக்கப்பட்டார்கள். நீ தொடர்ந்து இதை வாசிக்க வேண்டாம், கவனிக்க வேண்டும். அவ்வளோ கொடுமையை சந்திச்சாங்க ஜனங்க. நல்லா கவனிங்க. நீங்கள் சொல்கிறோம் பாருங்க, பாஸ்டர் கஷ்டம், நல்ல வருமானம் வந்தது, நல்ல உயர்வு இருந்தது, நல்ல கனம் இருந்தது, நல்லா தான் இருந்தேன், இப்போ திடீர்னு போயிடுச்சு, திடீர்னு வரல, தடையாகி போச்சு. நான் இன்றைக்கி சொல்கிறேன், உங்களுக்குள்ள உணர்வும் நினைவு இருந்துட்டா துதி அவருக்கு. ஆமேன். இது இல்லாதனால உங்கள் ஐக்கியம் உலகத்தோடு இணைக்கப்பட்டு அவங்க விஷயத்தை கற்றுக்கொண்டு கவனிங்க. எங்கே போயிட்ட? என் ஃப்ரெண்டு இது கொண்டாடுறான், போயிட்டு வரேன், கூப்பிட்டுக்கிறான், போயிட்டு வரேன். நல்லா கவனிங்க, போனது பெரிய விஷயம் இல்லை. உங்களுக்கு கொடுத்த அந்த மகிமையின் சாயலை, மகிமையை கன்றுக்குட்டிக்கு கொடுத்து விட்டு தங்களை அவமானப்படுத்தி தேவ கோபத்துக்கு ஆளாகி கடவுள் சிதறடிச்சாராம். ஆனாலும் தொடர்ந்து இந்த வசனம் பார்த்தீங்கன்னா அவர் மனஸ்தாபப்பட்டார். மனஸ்தாபப்பட்டு என்ன செய்கிறார் பாருங்க. உபாகம் புஸ்தகமும் 32ஆம் அதிகாரம் வாசிக்கலாம், 12ஆம் வசனம் வாசிக்கலாம். 32 12ஆம் வசனம். ஒருவரே அவனை வழி நடத்தினார். நன்றாக கவனிக்க வேண்டும். முதல் பார்த்தோம், என்ன செய்தாராம்? அதிசயமாய் நடத்தி வந்த, கவனிங்க ப்ளீஸ், நடத்தி வந்த கடவுள் அதிசயத்தை செய்து கொண்டிருந்தார். ஆனால் மறந்து போய் விக்கிரங்களுக்கும் பல காரியங்களை செய்தாலும் மனஸ்தாபப்பட்டு இப்போ என்ன செய்கிறாரா? வாசிங்க. கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். நன்றாக கவனிக்க வேண்டும். இப்போ நடத்தி வந்த கடவுள், முன்னே அனுப்பிட்டு பின்னாடி நின்ற கடவுள், முன்னே அனுப்பிட்டு பாதுகாப்பு கடவுள், முன்னே அனுப்பிட்டு துணையாக இருந்த கடவுள், முன்னே அனுப்பிட்டு யுத்தம் செய்த கடவுள் பார்த்தாரு, இவருக்கு உணர்வே இல்லை, நினைவே இல்லை, தவறு செய்து விட்டாங்க சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறாரா? அவரே இறங்கி வந்து என்ன பண்ணுறாருமா? வழி நடத்தினார். நடத்தினார். கையை தட்டுங்க பார்க்கலாம். நடத்தி வந்தார், இப்போ நடத்தினார். கையை தட்டுங்க. நடத்தினார். நீ விழுந்து விழுந்து வழுவி வழுவி போகிற மக்கள் தெரிஞ்சு போய் நான் முன்னே பின்னாடி இருந்தால் சரியில்லைன்னு சொல்லி என்ன பண்ணுறாரா? அவரே கரம் பிடித்து வழி நடத்தினாரா. என்ன நடக்குதுமா? நடத்தும் போது அந்நிய தேவன் அவரோட இருந்ததில்லை. பார்த்தீங்களாமா?
கடவுள் இது வரைக்கும் தூரமாக துணையாக இருந்தபோது இவங்க மறந்து தெய்வத்தை வணங்குறாங்க, அந்நிய தெய்வத்தை. இப்போது அவர் நடத்தும் போது தெய்வம் அந்நிய தெய்வம் இல்லை, அவர் ஒருவரே அவளை தூக்கி சுமந்து. அதே 10ஆம் வசனம் வாசிங்க சிஸ்டர், 10ஆம் வசனம் வாசிங்க. பாழான நிலத்திலும் ஊளையிடுதலுள்ள வெறுமையான அவாந்திர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார். பார்த்தீங்களாமா, அவர் மறந்து நிமித்தம் வடாந்திரம் அப்படின்னா சில பேர் நைட்டில் பாடுவாங்க, ரத்த கோட்டைக்குள்ளே நானும் பாடிட்டு ரெஸ்ட் ரூம் போனால் ஐயா கொஞ்சம் வந்து நில்லு அப்படின்மா. பாட்டு பாருங்க பயங்கரமாக இருக்கும். ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், ரெஸ்ட் ரூம் கொஞ்சம் அப்படி வந்து நில்ல, ஏதாவது பயமாகுது. அதுதான் இந்த வண்ணாந்திரம். எப்படி வண்ணாந்திரமா? அவாந்திர ஓநாய்கள் அப்படியாப்பட்ட இடத்துல கண்டுபிடித்து என் பிள்ளைங்க பயந்து எதுவும் இருக்கும். ஏன்னா அக்னி போயிடுச்சு, மேகஸ்தம்பம் போயிடுச்சு, யாரும் இல்லை. மனஸ்தாபப்பட்டு அவரே இறங்கி வந்து பிடிச்சி ஆமென். வை கையை தட்டுங்களாம்மா. எவ்வளோ அற்புதம் பார்த்தீங்களா? கண்ணுக்குட்டி உருவாக்கி மகிமை அங்கே செலுத்தி விட்டு மறந்தாலும் கூட இவர் மறக்கலை, இறங்கி வந்து அந்த சத்தம் பிள்ளைகளை பயம்படுத்துது. நைட்டில் ஏதோ பயப்படுறாங்க சொல்லி அவரே நடத்தினாரா? கவனிக்க வேண்டிய அந்நிய தெய்வம் அவங்களோடு இல்லை. 13ஆம் வசனம் வாசிங்கம்மா. 13. பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினார். கவனிங்கம்மா, நடத்தி வந்தார், நடத்தினார். எதுக்கு தெரியுமா? இனி எந்த ஒரு அந்நிய காரியங்கள் உங்ககிட்ட வரக்கூடாது, பாவம் வரக்கூடாது. சில சொல்லுவாங்க, ஆண்டவரே என்னால் பரிசுத்தமாக வாழ முடியல, ஆண்டவரே ஆண்டவர் எனக்கு உதவி பண்ண ஆண்டவரே. அவருக்கு தெரியும் உன்னால் வாழ முடியாதுன்னு தெரியும். ஆமென். அப்போ நம்ம கூட இருக்கிறத கண்டுபிடிங்க. நீங்கள் நல்லா இருக்கிறீங்க, பாதுகாப்பாக இருக்கிறீங்க, சுகமாக இருக்கிறீங்க, சத்துருக்கள் சூழ்ந்து இருக்குதான உங்ககிட்ட வரல, எவ்வளோ அசுத்தாவே இருக்குது உங்ககிட்ட வரல. காரணம் என்னன்னா அவர் ஒருவரே உன் கூட இருந்து ஆமென் கரம் பிடித்து எந்த சத்தம் கேட்காதபடி, எந்த அசுத்தாவி கிட்ட வராதபடி கரம் பிடித்து என்ன பண்ணிக்கிறார் பாருங்க, வழி நடத்தி கொண்டு வருகிறார். கையை தட்டுங்க. அப்பாவுக்கு நன்றி, மகிமை செலுத்தி நல்ல வேகமா ரகலாமா சந்தா ரபானா. எதுக்கு அவரை துதிக்கணுமா? வாயை தருங்களேன். வழி நடத்தி வந்தார், வழி நடத்தினார். எங்கிருந்துமா? பயம். விழுந்துட்டேன், கெட்டு போயிட்டேன், சிதறடிக்கப்பட்டிருக்கிறேன், குடும்பத்தில் நிம்மதி இல்லை, மகிழ்ச்சி இல்லை. அவங்க அழுகுறாங்க. தொடர்ந்து இந்த 105, 106 சங்கீதம் படிச்சிங்கன்னா பயங்கரமாக இருக்கும். தகப்ப மனஸ்தாபப்பட்டு மறுபடியும் இறங்கி இனி அவரையே கரம் பிடிச்ச. எஸ் அல்லேலூயா. பிடிச்சிட்டு சும்மா இல்லை, நீ கீழே நடக்க வேண்டாம், உயர்ந்த அடக்கத்தை கொண்டு போய் நிறுத்தும்படியா. இந்த வருஷம் எத்தனை பேருக்கு உயர்வு வந்திருக்கு யோசித்து பாரு. சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கட்டும், நீங்கள் தயவு செய்து துதிக்க மறக்காதீங்க. முதல் என்ன பண்ண? அதிசயமாய் நடத்தி வந்த நம்ம கூட பிரயாணப்பட்டவங்க யாரும் இப்போ இல்லை, ஜீவனோடு வைத்திருக்கிறார். நன்மையை பெற்று நாம் கடவுளை மறந்துட்டோம், ஜெபிக்க மறந்துட்டோம், துதிக்க மறந்துட்டோம். ஆனால் தெய்வம் நம்மளை மறக்கவில்லை. சொல்லுங்களாம்மா, தகுதியம்மா நல்ல வீட்டில் இருக்கிறது. என்னாலாம் உண்மையாக சொல்கிறேன், தீபாவளி பொங்கல் வந்தால் தான் எனக்கு நல்ல துணி கிடைக்கும். எங்கள் வீட்டில் தோசையை வந்து தீபாவளிக்கு பொங்கல் புரியுது அவங்களுக்கு. அப்பா அம்மா வசதின்னு கேள்விப்பட்ட நான் பார்க்கல. ஆனால் தெய்வம் எப்போ என்னை சந்தித்தாரோ அந்த முதல்ல என்னை வறட்சி விட்டு போயிடுச்சு. எல்லாம் இருந்து இப்போ சாப்பிட நேரம் இல்லை, சாப்பிட பிடிக்கல. ஆமென்.
அல்லையிலே சொல்லுங்க பார்ப்போம். மகிழ்ச்சியா? எவனும் நம்ம சட்டை பண்ண மாட்டான் மதிக்காத இருந்தா. இன்னைக்கு 4 பேர் மதிக்கும்படி ஐயா தோத்துறான்றாங்களா, சிஸ்டர் தோத்துறா, எப்படி வந்ததுமா? நீ எவ்வளோ அட்டகாசம் பண்ணியிருக்கிற, எவ்வளோ பிரச்சனை பண்ணியிருக்கிற. இதை பார்த்து சொந்தங்கள் பந்தெல்லாம் ஓடி செதறி ஓடிட்டேன், இவன் கூட தான் என் பிள்ளை கெட்டுருனா. ஆனால் என் அப்போ என் பிள்ளை கெட்டு போகக்கூடாது, என் செல்லக்குட்டி கெட்டு போகக்கூடாது. அள்ளியிலே சொல்லுங்க பார்ப்போம். கையை பிடிச்சி இவனை விட்டா லூஸ் விட்டா ஓடிடுறான், லூஸ் ஆகிறான்ட்டு அவரே கையை பிடிச்சி ஆமாம் ஏன்னா விழுந்து விழுந்து போய் எழும்புது. கையை பிடிச்சி நடத்தி வந்தார், நடத்தினார். 3வது நடத்துவார். கரங்களை தட்டி வேகமா நீ கடவுள் என்னன்னா செய்தார் பாருங்க. சங்கீதம் 38 சங்கீதம் 14 இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. இந்த தேவன் 1 மாசம் 2 மாசம் 1 வருஷம் நான் சொல்லுவேன், அடிக்கடி சொல்லுவேன் பாருங்க. இந்த லவ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். செல்லக்குட்டின்னுவான், செல்லோன்னுவான், முத்துன்னுவான், அமுதுன்னுவான். இது ஸ்டார்டிங், தொடக்கம்னு அர்த்தம். 2 வருஷம் ஆகுதுன்னா அமுக்குட்டின்னுவான், பேபி குட்டின்னுவான். இது 2 வருஷம். 3 வருஷம் என்னம்மா அப்படின்னுவான். இது 3 வருஷம். 4 வருஷம் என்னடின்னுவான். 5 ஏய் சொல்றத கேள சனியனை வந்து வாச்சுதுவ. இதுதான் வாழ்க்கை. இருந்தா இரு, ஆனால் ஓடிப்போ. ஆனால் தெய்வம் பாருங்க, அவர் என்றைக்கும் மரணம் பரிந்தும் நம்மை நடத்துவார். கையை தட்டி வேகமா நல்ல வேக ரபா சாந்தாரான். ஒரு மனுஷன் சொல்லுவான் பாருங்க, உண்மையான லவ் அப்படின்னா ஸ்நேகிதன் என்பதுனா எல்லாவற்றிலும் ஸ்நேகிக்கும். கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் துன்பத்திலும் துயரத்திலும். அதனால தான் நீங்கள் கல்யாணம் பண்ணும்போது கையை பிடிச்சி சொல்லிடுறான் பாருங்க, பாஸ்டர் சொல்லி கொடுத்துட்றாரு. இதுதான் ஒரு சபையில் நடந்த சம்பவம். மாப்பிள்ளை நேராக வந்துட்டான், ஐயா கிட்ட கவர் கொடுத்துட்டான் ஒரு 1000 ரூபாய். ஐயா தயவுசெய்து இந்த மந்திரத்தை சொல்லாதீங்க. என்ன மந்திரம் தம்பி? சாவிலும் வாழ்விலும் இதுலேயும் அதுலேயும் பிரிக்கக்கூடாது அப்படிலாம் சொல்லாதீங்க, வச்சுங்க 1000 ரூபாய். அது தனியாக கொடுப்பான், அது வாங்கி இது சொல்லாதீங்கன்னு சொல்லி கல்யாணம்லாம் முடிச்சுட்டு ஃபாதர், அவர் சிஎஸ்ஐ ஃபாதர், பைபிள் மாற்றும் போது சொல்லிட்டார், கையை பிடிச்சி சொல்லிட்டார். மாப்பிள்ளைக்கு கையும் உள்ள காலை டென்ஷனாக வரான். அது முடிஞ்ச உள்ள ரூமில் போய் அவர் அங்கி கழிட்டுறாரு. ஃபாதர், உனக்கு 1000 ரூபாய் கொடுத்து சொல்ல வேண்டாம்னு சொன்னேன், ஏன் ஃபாதர் சொன்னீங்க? தம்பி, நீ 1000 ரூபாய் கொடுத்து சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன். அந்த பொண்ணு 2000 ரூபாய் கொடுத்து சொல்லின்னு சொல்லி கொடுத்தா பொண்ணு. நல்லா கவனிங்க. சாவிலும் வாழ்விலும் தாழ்விலும் இல்லை கவனிக்க வேண்டும். பாதிலே போயிடுது. இந்த கன்னியாகுமரியில் ஒரு கல்யாண ஃபேமிலி ரொம்ப டென்ஷன். புருஷ மணி ஒரு மாதம் கூட ஆகலை. ஃபாதரை தேடி வந்துட்டாங்க. ஐயா, நீங்கள் தானே கல்யாணம் பண்ணீங்க, இவன் கூட என்னால் வாழ முடியாது. என்னம்மாச்சு? பிரிச்சுடுங்க. 1 மாதம் இல்லை பிடிச்சிடுங்க ஐயா. ஃபாதர் எவ்வளோ சொல்லி பாரு, கேட்கல. அவர் யோசித்து சொல்ல, சரிம்மா நான் சொல்கிற டேட்டுக்கு வாங்கன்னு. மாப்பிள்ளையும் சொல்கிறா பிடிச்சிடுன்றான். திடீர்னு கவனிக்கணும், அவங்க டேட்டை சொன்ன டேட்டில் வராங்க, சர்ச்சுக்குள்ளே வராங்க. பார்த்தீங்கன்னா அங்கே இவங்க திருமணத்துக்கு வந்து அத்தனை பேரும் அங்கே இருக்கிறாங்க. இவங்களுக்கு ஒன்றுமே புரியல, பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கும் புரியல. என்னடா அது கல்யாணம் பண்ண வந்து சொந்த பந்தம் வந்துருக்குறாங்களே, ஒன்றுமே புரியலையே. இதுதான் ஃபாதர் வந்து லேட் பண்ணி நம்ம பிரிச்சாரா என்னன்னு தெரியல சொல்லிட்டு ஏதோ கல்யாணம் பண்ணிட்டு உள்ளே வராங்க. வந்தா ஃபாதர், என்ன ஃபாதர் பிரிக்க சொன்னமே, முட்டி போடுங்க. 2 பேரும் முழங்கால் போயிட்டாங்க. இவங்களும் ஏன் கூப்பிட்டீங்கன்னு கேட்டாங்க. இவங்களுக்கு மத்தியில் தான் நீங்கள் என்ன பண்ணீங்க, அறிக்கை பண்ணீங்க. உங்கள்கிட்ட முழங்கால் படின்னு சொல்லி அவர் கையில் ஒரு பெரம்பு வச்சுருந்தாராம். ஃபாதர் எப்பவுமே கையில் வச்சுருப்பாராம்.
சோதராம் 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 சோதரா 2 பேர் தள்ளி அடிச்சிட்டே இருந்திருக்கிறார். மாப்பிள்ளைல ஃபாதர் எப்போ பிரிப்பீங்க? பிரிக்கிறேன். தோதுராம் சோதராம் சோதராம் சோதரா. பொண்ணு ஃபாதர் நேரமாவது நான் போனேன், எப்போ பிரிப்பீங்க? பிரிக்கிறேம்மா. தோதுராம் 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 தோதுராம். 2 பேர் டென்ஷன். எப்போயா பிரிப்பீங்க? கல்யாணம் பண்ணி என்ன சொன்னேன்? எப்போ பிரிக்கணும்? சாவு தான் உங்களுக்கு பிரிக்கணும், வேறு எதுவுமே பிரிக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒப்புந்தான் நீங்கள். அப்போ நீங்கள் யார் படித்து சாப்பிட்றீங்களோ 2 பேர் எழுந்து ஓடிட்டாங்க. நடந்த சம்பவம் எழுந்து ஓடிட்டுக்கிறான். நல்லா புரிஞ்சுட்டிங்களா? நம்ம ஆண்டவர் ஆமென் மரணம் பரிந்தும். இன்றைக்கி வேறு சொந்த பந்தம் நம்ம கூட இருந்தவங்க இன்றைக்கி இல்லாமல் இருக்கலாம், இருக்கும்போது வந்தவங்க இல்லாத போது இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்த ஆண்டவர் எவ்வளோ அற்புதம் சொல்ல பாருங்கள். இந்த ஆண்டவர், இந்த தேவன் என்றென்றைக்கும் உன் மகன் கூட விட்டுட்டு போயிடுவாமா, நொந்து போகும்போது போயிடுவான். ஆனால் இந்த ஆண்டவர் என்றென்றைக்கும் சதா காலிலும் மரணப்பரிந்தும் நடத்துவார். கையை தட்டி வேகமா, நல்ல வேகமா, ராபா சாதா ராபா. நடத்தி வந்தார், நடத்தினார், நடத்துவார். இதுதான் இந்த மாத தலைப்பு. எதுக்கு துதிக்கணும்? நடத்தி வந்தார் இல்லைம்மா. பிச்சைக்காரனாக இருந்த உங்களை எனக்கு நல்ல வேலை, நல்ல வசதி, எனக்கு கிணத்தை கொடுத்துருக்காரே, துதிங்கள். உயர்வு வந்தவனும் மறந்துட்டீங்களே, ஆனால் அவர் விடலை. இப்போ அவரே தன்னுடைய வழியில், தன்னுடைய பாதையில், தன்னுடைய நீதியில் நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். ஏன்னா நீ தவறி போகாதபடி, அசுத்தில் விழுந்து போகாதபடி, நஷ்டத்தில் போகாதபடி அவருடைய நடத்தி கொண்டிருக்கிறார். 3வது நடத்தினவர் என்ன சொல்கிறார் பாருங்கள். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலையில். அப்போ என்ன அர்த்தம்னா, புதிய ஏற்பாடு சட்டத்தின்படி அவரே நம்மளுக்கு ஜீவனா, என்னாச்சு? நித்திய ஜீவனா. ஆமென். நீங்கள் மரணத்தை விரும்பினா போயிடலாம், எல்லாம் விட்டு அவர் கூட நடந்துக்கிட்டே இருக்கலாம். கரத்தை உயர்த்தி எல்லாம் நன்றி சொல்லுவோமா? எல்லாம் நன்றி சொல்லுவோமா?